இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் என்னன்னு சொல்றதுன்னா சார், அரசியல் கட்சி சமய இன எந்த சார்பு இல்லாமல் உண்மைக்கும் ஆன்மீகமாக இருக்கக்கூடிய நபர்களை நியமிக்கணும்னு சொல்லுது. சட்டம் சொல்லுது, ஆனால் நடந்தது என்னன்னு அப்படி இருந்ததுனால இல்லை. அதாவது சார், அரசன் ஆண்டியை தேடி ஓடிய காலங்கள், போய் தரிசனம் செய்த காலங்கள் மாறி ஆண்டிகள் அரசனை தேடி வரணுங்கிற ஒரு வேலையை செஞ்சது கடந்த திமுக அரசு. சேகர் பாபுடைய இந்த கருத்தில் நான் ஆதரிக்கிறேன். பார்த்தீங்களா, ராமர் ரவிக்குமார் திமுக கைக்கு அடுத்து. ஏன்னா நான் பகுத்தறிவோட பேசுகிறேன்ல. ஸோ ஈவேராவுடைய கொள்கைகளை பரப்புறதுக்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஈவேரா எங்கள் கோயில் முன்னாடி, எங்கள் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல வைக்கிறத நான் நிச்சயம் அதை எதிர்க்கிறேன். 1970 ஒருத்தர் செத்துருக்கான் சார், டெத் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. 50 வருஷம் கழிச்சு 70 செத்தவனுக்கு டெத் சர்டிஃபிகேட் சார் 7/7/2026 கிடைக்குது சார். 56 வருஷம் கழிச்சு 7/7 டெத் சர்டிஃபிகேட் கிடைக்குது. 7/7 அதே நாளில் பத்திரப்பதிவு நடக்குது. அடேசரா சுப்பிரமணியம் ஐயா மதிப்புக்குரியவர் தான், மறுக்கலை. நாங்கள் அந்த இந்து முன்னணி இயக்கத்தில் இருந்தபோது அவரோட பயணிச்சிருக்கிறோம், இன்றளவுக்கு தொடர்பில் இருக்கோம். ஆனால் அடுத்தவருடைய உழைப்பில் முத்திரை குத்தக்கூடிய போக்கு சரியானதை நான் பார்க்கல. வைத்தியர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பற்றி நடத்தக்கூடிய நிகழ்ச்சி நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக இந்து தமிழர் கட்சியின் தலைவர் ராமர் ரவிக்குமார் வந்திருக்கார். வணக்கம் சார். ஐயா வணக்கங்கய்யா. இப்போ கோயில்கள் அறங்காவலரை நியமிச்சிருக்காங்க. சரி, யார் தலைமையில்னா சிவஞான பாலாய சுவாமிகள் அப்படின்ட்டு அவர் மயிலம் பொம்மாபுரம் ஆதீனமாக இருக்கார். அவருக்கு கீழே நிறைய பேர் போட்டு ஒரு திரைத்துறை கோட் திரைப்படத்தோட தயாரிப்பாளரும் கூட நியமிச்சிருக்காங்க. போன வாட்டி இருந்த மங்கையர்கரசிகளாம் தூக்கிட்டு இவங்க ஒரு லிஸ்ட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது அறநிலையத்துறை ஒரு லிஸ்ட்டு அறிவிச்சிருக்கு. இது எப்படி இந்த டீமாவது ஒழுங்காக வேலை செய்யுமா, இல்லை போன டீம் மாதிரி வழக்கம் போல் கொள்ளையடிக்கிற வேலையும் இருப்பாங்களா? ஆட்சி மாறியும் காட்சி மாறலை சார். இப்போ இந்த சினிமா விஜய் சாருக்கு சினிமாவில் படம் எடுத்தவங்க, அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணவங்க, மேக்கப் போட்டவங்க, அவங்க கூட இருந்தவங்க, எல்லாம் உதவி பண்ணவங்களுக்குலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அரசு பதவி கொடுத்தாச்சு. விஜயை பற்றி பாடினவங்க எங்கள் சகோதரர் வேல்முருகன்லாம் இதில் வந்திருக்கிறார். ஆமாம், வந்துட்டார். அப்புறம் தேச மங்கையர்கரசின்னு அது மாதிரி இந்த அரசுக்கு ஒரு மங்கையர்கரசி ஒன்று வந்திருக்கு. அந்த அம்மா இதை வந்திருக்கு. அந்த நம்ம பொம்மோர் ஆதீன சாமி தான் இதுக்கு ஏதாவது அறங்காவலர்களை தேர்ந்தெடுப்பதற்கு குழு தலைவர் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் யாரும் கேரளாவிலேருந்து ஒரு அம்மா ஏதோ அகோரமோ ஏதோ பேர் போட்டிருந்தாங்க, என்னமோ பேர் தெரியல எனக்கு. கல்பாத்தி எஸ் அகோரம். அது இப்போ பாலக்காடு பக்கத்தில் இருக்க அந்த ஊர். இவங்க பெரிய தயாரிப்பாளர் நினைக்கிறேன். இப்போ இவங்க அரசாங்கம் ஆட்சி அதிகாரம்ங்கிறதுனால தேவையான ஆட்களை போட்டுக்கிறாங்க. இப்போ இவங்க இருக்கிறதுல அவர் பொம்மோர் ஆதீனம் மட்டும்தான் ஆதீனம் சாமியார், ஒரு ஆன்மீகத்தில் இருக்காரு. மற்றவங்களுக்கு இந்த கோயிலுக்கும் இந்த ஆகமத்துக்கும் கோயில் மரபுக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வேல்முறை இருக்காப்புல அப்பப்போ 2 பாட்டு பாடுவார். அப்படியே எங்கே போகிறாரு அதுக்கு ஏற்றது மாதிரி எசப்பாட்டு பாடி போயிடுவார். அது அவருடைய தொழில். நல்லா தராங்களோ பாடுவார். ஆமாம், அதெல்லாம் இருக்கட்டும், அது அவருடைய தொழில். அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்லலை. இந்த அரசாங்கம் அறங்காவலர்களை தேர்வு செய்கிறதுக்குன்னு சொல்லி இந்த குழு போட்டிருக்கு. ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தில் ஏதாவது அறம் இருந்ததா? இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் என்னன்னு சொல்றதுன்னா சார், அரசியல் கட்சி சமய இன எந்த சார்பு இல்லாமல் உண்மைக்கும் ஆன்மீகமாக இருக்கக்கூடிய நபர்களை நியமிக்கணும்னு சொல்லுது. ஆனால் சட்டம் சொல்லுது, ஆனால் நடந்தது என்னன்னு அப்படி இருந்ததுனால இல்லை. அவன் திமுக காரனாக இருப்பான், இல்லை அதிமுக காரனாக இருப்பான், இல்லை ஒரு பெரும் பணக்காரனாக இருப்பான். உண்மையிலே இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களுக்கு அங்கே இடம் இல்லை. சும்மா நீங்கள் அப்ளிகேஷன் போடுறதும் அதை வாங்குறதும் போலீஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கறதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகமாக நான் பார்க்குறேன். கடந்த அரசில் திமுக ஆட்கள் சில கோவில்களில் அறங்காவலர்களை போட்டதுக்கு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டேன். இவன் திமுககாரன் அறங்காவலர் வாங்கி வச்சுக்கிட்டு இப்போ சமீபத்தில் சேலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த டிவிக்கு ஆட்சி வந்த பிறகு போய் அவன் கடாடிக்கு வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னடா போன வருஷம் அவங்க பண்ணாங்க, இந்த வாட்டி நாங்கள் பண்ணுறோம், எங்கள் ஏரியா எங்கள் கலெக்ஷன் அப்படின்னு அதிகாரிகிட்ட போனால் டெண்டர் விட்டுருக்காங்கன்னா இல்லை, அவங்க பண்ணுறாங்க, ஏதோ வாடகை கட்டுவாங்க அப்படி மாதிரி ஆகிப்போச்சு. இந்த அறங்காவலர்கள் நியமனத்தில் உண்மையாக தகுதியானவர்கள் இருக்கிறாங்கன்னா இல்லைங்கிற விஷயந்தான் உண்மை. இப்போ பழனி கோயிலில் பார்த்துக்கோங்க, அங்கே தொழிலதிபராக இருக்கணும். மயிலாப்பூர் கோயிலில் பார்த்தா தொழிலதிபர். இந்த தொழிலதிபர்கள் பணக்காரன் மட்டும்தான் இறைவன்கிட்ட பக்தி இருக்குமோ? அறங்காவலர் ஆகிறதுக்கு பக்தி முக்கியமா, பணம் முக்கியமா? ஆன்மீகத்தில் நாட்டமுடைய தூய எண்ணம் கொண்டு எவனாவது போட்டிருக்காங்களான்னா கிடையாது. ஒரு ஒப்பு சப்பாவா ஆமாஞ்சாமி போடுறதுக்கு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி இந்த அறங்காவலர் போடுறாங்க. அது சரியாக இல்லை.
இந்த அரசாங்கத்தை நியமித்த குழுவில் அவர் சாமியார் ஒருத்தர் தவிர்த்து வேற அவர் பார்த்தீங்கன்னா சேகர் பாபுக்கு எப்படியெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அவர் கூப்பிட்றதுக்கு முன்னாடி டக்குன்னு வீட்டுக்கு வந்துடுவார். அதாவது சார், அரசன் ஆண்டியை தேடி ஓடிய காலங்கள், போய் தரிசனம் செய்த காலங்கள் மாறி ஆண்டிகள் அரசனை தேடி வரணுங்கிற ஒரு வேலையை செஞ்சது கடந்த திமுக அரசு. எல்லா ஆதீன பெருமக்களையும் கிளம்பி போனால் கிளம்பி வரணும், கிளம்பி போனால் கிளம்பி போகணும். இது என்ன நியாயம் சார்? ஒரு மடத்துக்கு, அது சைவ மடமோ வைணவ திருமடமோ, அந்த மடத்துக்குரிய மரபுப்படி அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும். இதை கட்சிக்கார மீட்டிங்கு, கம்பெனி போர்டு மீட்டிங் கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டாங்க. வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். இந்த அரசு அப்படித்தான் இருக்குது. இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா இந்த மந்திரி இப்போ இருக்கிறாரு, என்ன மந்திரி, எம்ஆர்கே சாமி மந்திரி, எம்ஆர்கே பாண்டியன் ரமேஷ், அவர் இந்த ஆதீனங்கள்லாம் போய் தரிசனம் செய்கிறதுக்கு நேரம் இல்லை அவருக்கு. அவர் ஒன்லி எல்லா ஆதீனங்களும் வாங்க வீடியோ கான்ஃபரன்ஸ், டெக்னாலஜி. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேகர் பாபு நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லி அவர் என்னமோ பாருங்க, அவர் செருப்பெல்லாம் போட்டு ஸ்ரீரங்கம் இது மேலாம் ஏறாரு. எவ்வளோ ஆன்மீகத்தில் ஒரு பெரிய தப்பு தெரியுமா? ஆகமத்தில் குற்றம் பண்ணுறாரு இந்த அறநிலைத்துறை அமைச்சர் அப்படிலாம் பேசியிருக்காரு. அறநிலைத்துறை முன்னாள் அறநிலைத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. நான் சேகர் பாபு விஷயத்தில் நான் கடுமையாக அவரை எதிர்த்திருக்கேன், உண்மைதான், மறுக்கலை. அது ஒரு விதமாக ஒரு பிடிவாதம் பிடிச்ச ஒரு கேரக்டரு, திமிர் பிடிச்ச கேரக்டரு, ரொம்ப ரூடாக நடந்துக்கிற கேரக்டர் தான், மறுக்கலை. ஆனால் என்னதான் பழைய தொழில், நம்ம ராதாரேவன் சினிமாவில் நடிச்சிருப்பாரு, சாமியார் ரசத்தில் இருப்பார், பிரசாதம் கொடுக்க வரும்போது பழைய இது ஞாபகம் வந்துடும், ஏய் அப்படின்னு மெட்ராஸ் வார்த்தை சொல்லி லைனில் வாங்கடா அப்படின்னு ஒன்று, அனைவரும் வரிசையாக வரணும் அப்படி பாருங்க. அது பழைய தொழில் அண்ணனுக்கு, அது சேகர் பாபுக்கு. ஆனால் அமைச்சராக இருந்தபோது இது மாதிரியெல்லாம் கோபுரத்தில் ஷூ போட்டு ஏறுற வேலையெல்லாம் அவர் செஞ்சதில்லை. அந்த விஷயத்தில் நான் அவர் பாராட்டுறேன். ஆனால் இந்த ரமேஷ் ஸ்ரீரங்கத்தில் கிழக்கு கோபுர வேலை நடந்தபோது ஷூ கால் போட்டு மேலே ஏறி, அந்த டோனர் யாரோ கோயம்புத்தூர்காரால் டாக்டர் ஜெயபால் ஏதோ பேர் போட்டிருந்தாங்க, அவர் சொன்னார், டோனர் சொன்னார், அதனால் ஏறிட்டேன். டோனருக்கு தான் அறிவு இல்லை, உங்களுக்கு அறிவு எங்கே போச்சு? ரெங்கன் படுத்து கிடக்குறாங்க, அவன் சும்மா படுத்து கிடக்கல, ரெங்கநாதன் கேட்டால் என்ன சொல்கிறாரு, நான் விமர்சனம் பண்ணேன், அறிக்கை விட்டேன். என்ன சொல்கிறாரு, எங்களை விமர்சனம் செய்பவர்களுக்கு பகுத்தறிவோடு யோசிக்க வேண்டும். எப்படி சொல்கிறார்? பகுத்தறிவோடு யோசிக்கணுமா? பெரியாருக்கு பேர வீரமணிக்கு ரொம்ப உறவுக்காரர் என்ன கிடையா? அங்கே ஏறிக்கிட்டு ஷூ போட்டு தப்புங்கிறத ஒத்துக்கிற மனப்பான்மை இல்லைன்னா அவனுக்கு என்ன ஒரு பொறுப்பு மிக்க பதவி? சொன்னது தப்பு. அவர் நீங்கள் கல் கிடக்கு, மேலே முள்ளு கிடக்கு, சேஃப்டி மெஷர்மெண்ட்டோட யோசிக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ உங்கள் வீடு நீங்கள் ஒரு கட்டடம் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, கொத்தனார் மேஸ்திரி என்ன பண்ணுவாங்க? அவன் எல்லா வேலையும் செய்வான், பான் பராக் போடுவான், சிகரெட்டு பிடிப்பான், அரசாங்கத்துடைய உற்சாக பணம் வாங்கி குடிப்பான். இதெல்லாம் அங்கே பண்ணலாமா? கேட்குறேன் இந்த மந்திரியை, நீ செஞ்சது தவறுன்னு நான் சொல்கிறேன். அதை ஏற்றுக்க முடியலன்னா அது சரியான அதிகார திமிரில் அந்த உடல் மொழியெல்லாம் பார்த்தீங்கன்னா சார், எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்று ஜெயிச்ச மந்திரி ஆனவுடனே ஆதவ் அர்ஜுனாவுடைய அந்த உடல் மொழி அந்த தோல், அந்த சிலுப்பு இருக்கு பாருங்க, இதெல்லாம் ரெங்கன்ட்ட செல்லாது, புரிஞ்சுக்கணும். நீ அமைச்சராக இருக்கலாம், ஆனால் ரெங்கன் சாஸ்வதம், புரிதுங்களா? இதை சொல்ல வேண்டிய இந்த சுந்தர் பட்டர் போன்ற மனிதர்கள், அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், அதிகாரிகள், ஏன் ஷூ போட்டு போகக்கூடாது ஏன்னு சொல்ல வேண்டியதானே? சரி, அங்கே தான் முள்ளும் கல்லும் ஆணியும் கிடக்கல, எதுக்கு போகிற நீ? இப்போ ஏதாவது ஆணி ஏதாவது இது பண்ண போறீங்களா நீங்கள்? கிடையாதுல்ல, தப்பு. சேகர் பாபுடைய இந்த கருத்தில் நான் ஆதரிக்கிறேன். பார்த்தீங்களா, ராமர் ரவிக்குமார் திமுக கைக்குலியுமா அடுத்து? ஏன்னா நான் பகுத்தறிவோட பேசுகிறேன்ல, பகுத்தறிவுக்கு மொத்த குத்தக அமைச்சர் ரமேஷ் தான். இப்போ அடுத்து நீங்கள் கண்டியூர் பற்றி ஒரு பிரச்சனை இருக்குது, நீதிமன்றம் கூட அதை எடுத்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பல வழக்குகளை தொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ கண்டியூர் பற்றி செய்தித்தாள்லாம் பரபரப்பாக பேசப்படுற ஒரு செய்தி, அது என்ன ஆக்சுவலாக விஷயம்? நீங்கள் போன வாட்டி வரும்போது எனக்கு ஃபோட்டோஸ்லாம் காமிச்சு இது மாதிரி நம்ம நடவடிக்கை எடுக்க போகிறோம்னா சொன்னீங்க. இப்போ நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது. ஸோ அது எப்படி அதுக்கு செயல்படும்? தஞ்சாவூர் பக்கத்தில் திருவையார் வட்டத்தில் பிரம்ம சிரகண்டீஸ்வரர் கண்டியூருங்கிற ஊரில் இருக்கக்கூடிய சிவன் தலம், ஒரு 1000 ஆண்டுக்கு மேலான கோயில். அந்த கோயிலுடைய காம்பவுண்ட் வாலுக்கு முன்னாடி கோயிலுடைய சர்வேகன்ல, கோயிலுக்கு சொந்தமான சொத்துல ஒரு ஈவேரா சிலை இருக்கு. ஈவேரா சிலை வைக்கிறதே ரவிக்குமார் எதிர்க்கிறானா அப்படின்னா இல்ல, ஈவேரா சிலையை வச்சுக்கோ, முடிஞ்சா அண்ணா அறிவாலயத்துல போய் வச்சுக்கோ. அண்ணா அறிவாலயத்துல ஈவேராவுக்கு சிலை இல்லை, அதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இவன் கேட்டா நான் பெரியாருக்கு பேரன், ஈரோட்டு கிழவன் தடியை பிடிச்சி நடந்தோம், அவன் தாடியை பிடிச்சி வெந்தாடி வந்தேன், நாங்கள் பிடிச்சி நடந்தோம்னு சொல்லுவாங்கல்ல, மூத்திரச்சட்டியோட அந்த கிழவனை பிடிச்சிட்டு நடந்தோம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கிழவனுடைய சிலையை அண்ணா அறிவாலயத்தை வச்சுக்கோ, எனக்கு ஆட்சேபனை இல்லை. கண்டியூர் பிரம்மசரண்டீஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி ஏன் சிலை வச்சேங்கிறத நான் முறையாக தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் வாங்கினேன். 6 மாதம் இதுக்காக நாங்கள் வேலை செஞ்சுருக்கிறோம்.
அப்போ வந்து இந்த இதுக்கு நிறுவுறதுக்கு ஹெச்ஆர்என்சி கோயில் நிர்வாகம் அனுமதி கொடுத்ததான்னா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு நான் புகார் மனு அனுப்பிச்சேன். அனுப்பிய பிறகு திருக்கோயிலுடைய செயல் இணை ஆணையர் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு சொல்கிறார், கோயிலுக்கு சம்பந்தமான இந்த சர்வே நம்பர் இருக்குது, வேறு இடத்துல நீங்கள் வைங்க, நாங்கள் ஆக்கிரமிப்புகள் கடந்த கும்பாபிஷேக சமயத்தில் சுற்றுல இருந்த எல்லா ஆக்கிரமிப்பும் நாங்கள் எடுத்துட்டோம், இந்த இதை மட்டும் விட்டுட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரியார் சிலை ஈவேரா சிலை வைக்கிறதுல கீழே என்ன எழுதியிருக்கிறான்னா, கோயிலுக்கு அதுக்கு 50 அடி கிடையாது, கோயிலுடைய இடம் கடவுள் இல்லை, கடவுளை வணங்குறவங்க காட்டு வராண்டி, கடவுளை வணங்குறவங்க முட்டாள், கடவுளை பரப்புற அயோக்கியவன் சொன்னால் வக்கத்தவனுக்கு ஆன்மீகமே புகழிடம் எப்படின்னு எழுதியிருக்கான். இந்த கல்வெட்டை எப்படி நாங்கள் பொறுத்துக்கிறது? இப்போ நீதிமன்றங்கள் குறித்து பேசியிருக்கிறார் அந்த மனிதர், அதெல்லாம் கல்வெட்டா நீதிமன்றத்துக்கு முன்னாடி வைக்க முடியுமா? கம்யூனிஸ்டுக்காரனை பற்றி பேசியிருக்கிறார் ஈவேரா, அதெல்லாம் ஈவேரா சிலை கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் முன்னாடி வச்சு நீ சிலை வச்சிருவியா? காங்கிரஸ்காரன் அயோக்கியப்பன்னு சொல்லியிருக்காரு, அதை வச்சிடலாமா? ஸோ ஈவேராவுடைய கொள்கைகளை பரப்புறதுக்கு எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஈவேரா எங்கள் கோயில் முன்னாடி எங்கள் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல வைக்கிறத நான் நிச்சயம் அதை எதிர்க்கிறேன். நேற்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. மாண்புமிகு நீதியரசர் என்ன சொன்னாங்க, தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக கள ஆய்வுக்கு போய் எந்த இடத்துல இருக்குங்கிறது முழுமையாக எனக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. 9/9 வழக்கு வருது. இந்த வழக்கில் உறுதியாக ஈவேரா வேறு இடத்துக்கு போவார், அது ஏதோ புறம்போக்கு இடத்துக்கு போவார் அவர். இது கோயிலுக்கு சொந்தமான இடத்துல இருக்க முடியாது, ஏதாவது புறம்போக்கு ரம்புக்கு பிடிச்சி அதில் அவர் தூக்கி வச்சுருவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சார், இன்னொரு விஷயம், அந்த பழனி விஷயம், அதை நீங்கள் தான் வந்து முன்னெடுத்து பேட்டியெலாம் அழுத்த அப்புறம் தான் அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியாக தெரிஞ்சுதுன்னு சொல்லப்பட்டோம். அதுக்கப்புறம் பல்வேறு புகார்கள், அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் இதில் சொந்தக்காரங்கன்னாங்க, இல்லை அவர் எனக்கு இதுக்கெல்லாம் உறவினெல்லாம் சம்மந்தம் கிடையாது, நான்லாம் அப்படி கிடையாது, எங்கள் அப்பாவே 3000 ரூபா தான் சம்பளம் வாங்குறாங்கன்னு சொன்னார். ஸோ இப்போ பழனி சம்பவம் இன்று வரைக்கும் நீதிமன்றங்களில் விசாரணை போன்ற நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது, செய்தித்தாளில் வந்துக்கிட்டே இருக்குது. செய்தித்தாளில் வரலாம் கரெக்டு தான், இல்லை பேக்கில் ஏதாவது நடந்துக்கிட்டு வந்துருக்கு ஏதாவது விஷயம்? அதாவது பழனி தண்டபாணி சுவாமியோட மடம் அந்த குப்புசாமி மணியகாரர்னு ஒருத்தர் கொடுத்த சொத்து, அது சாஸ்வதமாக கொடுத்த சொத்து. வண்ணச்சரமன் தண்டபாணி சுவாமிகளுடைய மடம், அங்கே வந்து வேல் வழிபாடு நடக்கணும், பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும், அங்கே முருகன் சார்ந்த விஷயங்கள் பரப்பப்படணும், சமய நெறிகள் பரப்பணுங்கிறதுக்காக சாஸ்வதமாக கொடுத்தது. அதன் பின்னர் அவங்க குடும்பத்தார்களால் பராமரிக்க இல்லாத சூழலில் கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு டாக்டர்கிட்ட பவர் கொடுக்குறாங்க. அப்புறம் அதில் சில நடைமுறையில் சிக்கலாகுது. அப்போ அந்த மடத்தின் பேரில் சில இந்த பார்டர் தோட்டத்தை சேர்ந்த வெங்கடாச்சலங்கிற ஒருத்தர் கடன் வாங்குறாங்க. அப்புறம் நீதிமன்ற வழக்குகள் போகுது, வாத பிரதிவாதங்கள் நீதிமன்றத்தில் போய்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் அந்த மடத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய எண்ணம் உருவாகும் நேரத்தில் ஒரு போலியாக முருகதாஸ் சுவாமிகள் அறக்கட்டளைன்னு போடுறாங்க. ஆக்சுவலி ட்ரஸ்ட்டு வண்ணச்சரமன் தண்டபாணி சுவாமி மடம், இதுக்கும் கோயிலுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ இந்த முறைகேடுக்கெல்லாம் எதிர்த்து இந்த ஹெச்ஆர்என்சி என்ன பண்ணுறது, அபகரிக்கிற நோக்கத்தில் இருக்கிறதுனால வழக்கு மன்றத்துக்கு போய் அதை பொசிஷன் எடுக்கிறாங்க. கடந்த வருஷம் பொசிஷன் எடுத்து ஃபிட் பர்சனாக மாரிமுத்துங்கிற ஜேசியை நியமிக்கிறாங்க. அவர் அந்த அறநோக்கம் என்ன சொன்னது, முருகனுடைய பக்தி பரப்பணும், சாப்பாடு போடணும், அன்னதானம் செய்யணும், தங்குறதுக்கு இடம் கொடுக்கணும், இது எதுவுமே செய்யாமல் டக்குன்னு கார் பார்க்கிங் ஆகிட்டாங்க. எங்கள் அண்ணன் திராவிட மாடல் திருமகன் சேகர்பாபு பீரியடில் ஆக்கின பிறகு அதை இன்ன வரைக்கும் கார் பார்க்கிங்காக இருக்குது. கடந்த 27/3/2026 இந்த சொத்து மேற்படி 1 ஏக்கர் 40 சென்ட் இன்றைக்கி சந்தை மதிப்பு ஒரு 100 கோடி 110 கோடி பெறும். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 47A ஒரு இதில் பதிஞ்சிருக்கிறாங்க. சதுரடி 6500 ரூபா போகுது. ஒரு 16 கோடி ரூபா சொத்து 47 போடும்போது பாதி ரூபாய்க்கு பதிவு செய்யணும். கிட்டத்தட்ட 6 கோடி 8 கோடிக்கு அது சொத்தரம் இருந்திருக்கணும், அது பண்ணலை. 27/3/2026 பதிவு செய்ய போகும்போது பழனிசாமிங்கிற ஒரு சார் பதிவாளர் அதை மறுக்கிறார், ரெஃப்யூஸ் பண்ணி ஸ்லிப் கொடுக்குறார். அந்த ரெஃப்யூஸ் ஸ்லிப் வச்சுட்டு ஏப்ரல் மாதம் வழக்குக்கு போகிறாங்க. அதாவது முருகதாஸ்னு ஒருத்தர் விற்கிறாரு, சேதுபதி அண்ட் வெள்ளத்துறைங்கிறவங்க வாங்குறாங்க, பதிவாளர்கிட்ட பதிஞ்சு விடுன்னு கேட்கும்போது ஏப்ரல் 10 ஒரு ஆர்டர் ஆகுது. எப்போ அவன் விற்கிறான் நீ வாங்குறான் பதிஞ்சு விடுறான்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்குள்ளே ஆவணங்கள் சரி பார்த்து பதிஞ்சு விடுன்னு சொல்லிடுறாங்க. ஏப்ரல் 10 ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த ஏப்ரல் 10க்கு அப்புறம் கிட்டத்தட்ட எதுவுமே செய்யலை. 10 ஜட்ஜ்மெண்ட்டாக ஒரு வாரத்துக்குள்ளே பதியணும்னா 17 வச்சுக்கோங்க, 30 வச்சுக்கோங்க, பதியலை. அதன் பின்னர் என்ன ஆகுதுன்னா ஏப்ரல் முடிஞ்சது, மே, ஜூன், ஜூலை மாதம் 3 இந்த பத்திரம் பதியறதுக்கு முற்படுறதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா 25/6/2026 அதே பழனிசாமி சார் பதிவாளர் ஃபிட் பர்சன் மாரிமுத்துக்கு கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி இந்த சொத்து சம்மந்தமாக அந்த வழக்கு வருது, நீங்கள் கோயில் நிர்வாகம் ஃபிட் பர்சன் நீங்கள் போய் அந்த வழக்கில் இணைச்சிட்டு நீங்கள் வாதம் பண்ணுங்கன்னு சொல்கிறார். ஒரு ரெஜிஸ்ட்ராருக்கு அவ்வளோ அக்கறை இருக்குது, ஆனால் கோயில் நிர்வாகம் அதை பண்ணவே இல்லை. அதன் பின்னர் 3 இவங்க பதிவு செய்ய போகின்ற பொழுது அதை நிலுவையில் வச்சுட்டு 3 வெள்ளிக்கிழமை 6 பதிகிறாங்க. 6/7/2026 பதிகிறாங்க. பதிஞ்ச பிறகு இந்த சப்ஜெக்ட் யாருக்கும் தெரியாது. ஆச்சுங்களா? 6, 7, 8, 9, 10 இந்த 3 பத்திரம் பதிகிற நாள் தான் மாரிமுத்து கமிஷனர் இணை ஆணையர் ஏடிசியாக பதவி ஏற்படுறார்.
கூடுதல் ஆணையரா. 9ஆம் தேதி 9/7 அவருக்கு பதவி ஜீவோவை வெளியாகுது. இதெல்லாம் வெளியான பிறகு 10ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? பதிவுத்துறை தலைவர், கீழே இருக்க அடுத்தடுத்த ஆளுகளுக்கெல்லாம் எழுதுறாரு. தலைவர், உதவி தலைவர், டிஐஜி, ஐஜிக்கெல்லாம் எழுதுறாரு. ரெக்கார்டுக்கெல்லாம் அவர் சேஃப் ஆகிக்கிறாரு. 2/7 அப்போ ஒரு பதிவு கொடுக்குற, இந்த மாதிரி இந்த சொத்து சம்மந்தமாக பதிய போகிறாங்க, பதியாதீங்கன்னு சொல்லி பதிவாளர் ஜாயிண்ட் 1 பழனி கொடுக்குறாரு. இப்போ விஞ்ஞான யுகம். நீங்கள் ரெஜிஸ்டர், நான் ஜேசினா ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டு, சார் நாளைக்கு பதிய போகிறாங்க பாருங்கன்னு உங்களுக்கு சொல்லலாம்ல, மெயில் அனுப்பலாம்ல, ஒரு அனுப்பலாம், ஃபோனில் பேசலாம். எதுவுமே பண்ணலைங்க. செய்கிற தவறு தெரிஞ்சு செஞ்சுட்டு தன்னை தற்காத்துக்கிறதுக்கு இந்த ஆவணங்களை உருவாக்கிட்டாருன்னு குற்றச்சாட்டை நான் சொன்னேன். நான் இதில் வந்து முக்கிய விசாரிக்கப்பட வேண்டிய நபராக குமரகுருபரன் ஐஏஎஸ் சொல்கிறேன். ஏன்னா அவர் தான் ஹெச்ஆர்சிக்கு கமிஷனராக 2 வருஷம் முன்னாடி இருந்தார், பதிவுத்துறைக்கும் தலைவராக இருந்தார். இந்த அரசாங்கத்தில் 3 துறைக்கு அவர் அரசு கவர்மெண்ட் செக்ரட்டரி. இது 3 துறை, ஒன்று வணிக வரி, பத்திரப்பதிவு அண்டு ஹெச்ஆர்என்சி. சரிங்களா? அப்போ 2 துறைக்கும் அவர் தான் ஆப்ரேட் பண்ணுறார். இந்த மனிதரை விசாரிக்கணும். அங்கே டிஐஜி ஆனந்த்னு ஒரு மண்டலத்துக்கு மதுரை இருக்குது, அவரை விசாரிக்கணும். பிஏ ஜென்ரல்னு ஒரு நபர் அருள் சுந்தர் வேலூர்னு வந்தால் அந்த ஆளை விசாரிக்கணும். அருண் சுந்தர் தயாளன் அவரை விசாரிக்கணும். ஏன்னா சாதாரண பத்திரம் கிடையாது சார், இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. மேலே வரைக்கும் இதில் கூட்டு உடனே ஜஸ்டின் மணிகண்டன் கதைக்கு வரேன் நான். அந்த கோயில் நேற்று கூட ஒரு கோயில் அவர் தான் பண்ணியிருக்காரு. ஜஸ்டின் மணிகண்டன் இது மாதிரி ஆகிறதுக்கு செய்யறதுக்கு இந்த கும்பல், நான் ஒட்டஞ்சத்திரத்தை சார்ந்த ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் கும்பல், இவன் வந்து ரியல் எஸ்டேட் மாஃபியா. இவன் பல அரசியல்வாதிக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய நபர். அவன் ஒன்றும் லைசன்ஸ்டு இந்த பத்திரப்பதிவர் கிடையாது. சிவகுமார்னு விருப்பாட்சியை சார்ந்த ஒரு வழக்கறிஞர், அவன் கையெழுத்து போட்டிருக்கிறான். இது மாதிரி ஒரு 5000 பத்திரங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான். சொன்ன நம்ப மாட்டீங்க. அவன் 2024 அவன் போட்ட பத்திரங்களை ஆய்வு செய்யணும்னு சிறப்பு குழு அந்த அரசாங்கம் நியமித்தது. பதிவுத்துறையில் 3 மாதத்துக்கு ஒரு முறை ஆடிட்டிங் நடக்கும், தணிக்கை. அப்போ ஆடிட்டிங் நடந்தால் நடக்கலையா சொல்லு. இதே ஜஸ்டின் மணிகண்டன் கன்னிகா பரமேஸ்வரி திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்து ஆயக்குடி கிராமத்தில் ஒரு உதவி ஆணையர் நாகவேலுங்கிறவர் அப்ஜெக்ஷன் கடிதம் கொடுத்துருக்கிறாரு. அதையும் மீறி பதிச்சிருக்காங்க. நான் அந்த ஆவணத்தை உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தலையில் முடியில்லை, எனக்கும் முடியில்லை, ஆனால் முடியில்லை. 1970 ஒருத்தர் செத்துருக்கான் சார். டெத் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க. 1970 வச்சுருக்காங்க. செத்துருக்கான். செத்து 1 வாரம் கழிச்சு பதிஞ்சிருக்கான், அந்த மாதிரி இன்னார் செத்து விட்டாருன்னு. 50 வருஷம் கழிச்சு 70 செத்தவனுக்கு டெத் சர்டிஃபிகேட் சார் 7/7/2026 கிடைக்குது சார். 56 வருஷம் கழிச்சு 7/7 டெத் சர்டிஃபிகேட் கிடைக்குது. 7/7 அதே நாளில் பத்திரப்பதிவு நடக்குது. எப்படி ஒரு தூய ஆட்சி! பத்திரப்பதிவில் எவ்வளவு தூய ஆட்சி பாருங்க. குமரகுருபரன் அதுக்கும் இதாக இருக்காரு, தலைமையில் இருக்காரு. ஆமா, குமரகுருபரன் தானே இதுக்கு. ஆமா, அருண் சுந்தர் தயாளன் என்ன பண்றாரு? பதிவாளர் சார். 56 வருஷம் கழிச்சு ஒரே நாளில் டெத் சர்டிஃபிகேட் வாங்கி அன்னைக்கே பதிய முடியுமா சார்? முடியாது. பதிஞ்சிருக்கான தூய ஆட்சியில பத்திரத்துறை பதிவுத்துறை மந்திரி எங்க அண்ணன் லோகேஷ் பாவம் கயிறை எழுத்தாரு, கீழே விழுந்துட்டார். இப்ப இதுக்கு யார் பொறுப்பு? நீ என்ன தூய ஆட்சின்னு சொல்ற? இதுக்கு அடுத்து நான் வரக்கூடிய வாரங்கள் இந்த அரசாங்கம் ஏன் சொன்னேன்னு கேளுங்க. அதே ஜஸ்டின் மணிகண்டன் தான் இந்த பத்திரத்தை பதிஞ்சிருக்காரு. ஐசியூல இருக்காருல்ல அவர் ஐசியூல இருக்கிறாரு. ஏன்னா அன்வர்தின்னு ஒரு அக்யூஸ்ட் போன வழக்குல மத்திய சிறை மதுரையில் அடங்கப்பட்டார். மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலா அல்லது வழியிலா எனக்கு தெரியாது. அவரு இறந்துட்டார். அப்புறம் வபாத் ஆயிட்டாரு. அவருக்காக நம்ம துவா செஞ்சுப்போம். அதே மாதிரி இவர் சிவலோக பிராப்தியோ வைகுண்ட பிராப்தியோ போயிடக்கூடாது. யாரு? ஜஸ்டின் மணிகண்டன். ஏன்னா அப்புறம் முக்கியமான ஆளுங்க போய் சேர்ந்துட்டாங்க. போயிடக்கூடாது. யாருங்க? பரலோகத்துக்கும். அவர் பரலோகம் இல்லை, அவர் இந்து தான். பேர் தான் ஜஸ்டின், அவர் இந்து தான். அதனால அவர் போயிடக்கூடாதுங்கிறதுக்கா அவருக்காக நான் பிரார்த்திக்கிறேன். அதனால அவரை கண்காணிக்கணும், மருத்துவத்தை கண்காணி போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்க. இதுல என்னன்னா இவங்களுக்கு எல்லாம் பாஸ் ஒரு ஆள் இருப்பான். இதுக்கு இடையில எங்க அண்ணன் குமரகுருபரன் ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி ஆடி மாசம் 18ஆம் பேருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பழனி கோயிலுக்கு வந்தார். வந்துட்டு அன்னதானம் இப்படி நடக்குது, அந்த 100 கோடிக்கு பெருந்திட்ட வளாக கட்டிட பணி எப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு போன மனுஷன் அங்க தண்டபாணி நிலையம்னு அரசாங்க குவார்டர்ஸ் இருக்கு. அந்த இடத்துல இருந்து இந்த தண்டபாணி சாமி மடம் என்பது 1 நிமிஷத்துக்கு நடந்துடலாம். அதிகபட்சம் 150 அடி. அந்த இடத்துக்கெல்லாம் போகல எங்க ஐயா குமரகுருபரன் ஐயா. அப்ப ஊரே பத்திக்கிட்டு எரியுது. வம்பு வழக்கு கேஸ் கோர்ட்டுன்னு போய்கிட்டு இருக்குது. துறை செயலரு ஜாலியா வந்துட்டு ஜாலியா போறாருன்னா
உங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லையா? அட்லீஸ்ட் கோயில் இடத்துக்கு தான் போகல, பத்திராபிஸ்க்காவது போயிருக்கலாம்ல துறை செயலரே, போகாததன் மர்மம் என்ன? கண்டிப்பாக சார். அடுத்து நம்ம திருப்பரங்குன்றம் இந்து முன்னணியின் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு, அதாவது அவர் ஐயா ராஜகோபால், அவர் மதுரை ராஜகோபால் அவரெல்லாம் தான் வழக்கெல்லாம் தொடுத்து இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லப்படுகிறது. இப்போ கூட அந்த நீதிமன்றம் டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் கூட வழக்கு அதை பற்றிலாம் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வந்து நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்காரு, அறிக்கைலாம் விட்டுருக்காரு. நீதிமன்றத்தில் விஷயத்தில் அரசியல் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க நிகழ்வு? நான் திருப்பரங்குன்றம் வழக்கு தீபம் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் முறையாக புகார் தெரிவித்து உரிய ஆவணங்கள் 1905 அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் கொடுத்து வழக்கு தொடுத்த முதன்மை மனுதாரர், மெயின் பெட்டிஷனர் நம்ம வழக்கை மாண்புமை நீதியரசர் எடுத்த பிறகு இந்த வழக்கில் பின்னாடி இணைச்சிக்கிட்டு தான் இந்து முன்னணி அமைப்பு. எங்கள் ஐயா ராஜகோபாலன் அவர்கள், நான் 10வது படிக்கிற காலத்திலேருந்து 96 அந்த சமயத்துலேருந்து தெரியும், திருப்பரங்குன்றதுக்காக தெரியும், நான் RSSல இருந்தேன். போராட்டம் நடந்ததில் உண்மைதான், மறுக்கலை. வருஷம் போராடுவோம், அந்த இடத்துக்கு போவோம், கைதாகும், அவளை அரெஸ்ட் ஆகி வந்துடுவோம். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு உருவாகணும் தான் நான் முயற்சித்து வழக்கு மன்றத்துக்கு போனோம், முதன்மை மனுதாரராக போனோம். அதுக்கு பின்னாடி வந்து இணைஞ்சிக்கிட்டாங்க. இது எப்படின்னா சார், மூட்டை தூக்குறவன் ஒருத்தன், மூச்சு விடுறவன் ஒருத்தனா இருக்கு. திருப்பரங்குன்ற வழக்கு ராமரவிக்குமார் தொடுத்தார் தெரியும். அதன் பின்னர் வந்து இந்த வழக்கில் இணைஞ்சிக்கிட்டவங்க யாருன்னு தெரியும். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்தது ராமரவிக்குமாருங்க தெரியும். அதற்கு பின்னாடி இணைஞ்சிக்கிட்டவங்களே தெரியும். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஏதோ இந்துக்களுக்கு வாதாட போராட நாங்கள் தான் இருக்கிறோம், வேற யாருமே அங்கீகரிக்கப்பட்ட இந்துக்கள் கிடையாதுங்கிற நினைப்பில் காடேஸ்வரா சுப்பிரமணியம் ஐயா மதிப்புக்குரியவர் தான், மறுக்கலை. நாங்கள் அந்த இந்து முன்னணி இயக்கத்தில் இருந்தபோது அவரோட பயணிச்சிருக்கிறோம், இன்றளவுக்கும் தொடர்பில் இருக்கோம். ஆனால் அடுத்தவருடைய உழைப்பில் முத்திரை குத்தக்கூடிய போக்கு சரியானதை நான் பார்க்கல. நான் பணிவோடு சொல்கிறேன், பெரிய இயக்கம் அவங்க, ஏகப்பட்ட இந்துக்களுக்கு இருக்கிற ஒரே இயக்கம் அவங்க தான். ஆனால் ஒவ்வொரு மனிதனும் முக்கியமானவன், ஒவ்வொரு செயலும் முக்கியமானது. உங்களுடைய உழைப்பில், உங்களுடைய வேலையில் நான் எனக்கு தலையிடலை. நீங்கள் செஞ்சாலும் அதை நான் வரவேற்றிருக்கேன், பாராட்டி இருக்கிறேன். ஆனால் திருப்பரங்குன்ற விஷயத்தில் இவங்க முழுக்க நம்ம செய்த வேலையை அமுக்கணும்னு முயற்சிச்சாங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன். ரொம்ப கஷ்டமாக எனக்கு இருக்குது. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. இந்த நீதிமன்ற உத்தரவு, GR சுவாமிநாதன் ஐயா கொடுத்த உத்தரவு, அதன் மேல் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்ட விஷயத்தில் ஜெயச்சந்திரன் அண்டு ராமகிருஷ்ணன் ஐயா அமர்வு கிடைத்த உத்தரவு உறுதிப்படுத்தப்பட்டது, தனி நீதியரசு உத்தரவு. இதன் பிறகு நான் உச்சநீதிமன்றத்துக்கு கேவியட் தாக்கல் செஞ்சு, அதாவது இருநபர் அமர்வு கொடுத்த உத்தரவில் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபம் ஏற்றுறதுக்கு HRNC கோயில் நிர்வாகம் செய்யணும். உச்சநீதிமன்றம் போனதுக்கு வந்து அந்த இந்து அமைப்பு உங்களுக்கு துணை இல்லையா? ராமரவிக்குமார் மனுதாரர் தான் உச்சநீதிமன்றத்துக்கு போனமே ஒழிய வேற எந்த மனுதாரரும் வரல. இல்லை, இப்போ இவங்கெல்லாம் வந்து இது மாபெரும் வெற்றின்னு இவங்க தான் அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. அப்போ இவங்களோட செயல்பாடு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஊரில் கல்யாணம், மாறுல சந்தனம். எங்கள் அண்ணன் BJP தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு, தடைகள் பல இருந்தாலும் உடைத்து நாங்கள் தீபம் ஏற்றுவோம். ₹1 ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருப்பாரு அந்த மனுஷன். எனக்கு ₹1 ஜெராக்ஸ் கேட்குறேன். BJP சார்ந்தவங்க எனக்கு ₹1 ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருப்பீங்களா? ரொம்ப மனசு வேதனையாக உங்கள்கிட்ட நான் பதிவு செய்கிறேன். இதே இந்து முன்னணி ராமரவிக்குமார் இந்த வழக்கு தொடுத்தாரு எங்கேயாவது நீங்கள் சொல்லியிருப்பீங்களா? பேசக்கூடாதுன்னு கடந்து போகிறேன் நான். சரி, உன் புத்தி இவ்வளோதான் அப்படின்ட்டு போகிறேன். இல்லை, நீதிமன்றத்தில் நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் அந்த வழக்கு பரப்பரப்பாக நடந்துகிட்டு இருக்கும்போது இந்து முன்னணி, BJP எல்லாமே வந்தாங்களே சார். நீங்கள் கூட நேரம் கூட இருந்தீங்களே நீங்கள் அப்போ பேட்டியெல்லாம் தரும்போது? நான் பேட்டியும் தரல, பேத்தியும் தரல. நாங்கள் வந்து நீதிமன்ற உத்தரவை மதித்து நாங்கள் போலீஸ் பாதுகாப்போட போனோம். நாங்கள் நீதிமன்றம் சொன்ன 10 பேர் போன நபர்கள் போனோம். ஆனால் அந்த கூட்டத்தில் இவங்க பண்ண அந்த ஆர்ப்பாட்டம், போராட்டங்கள் எல்லாம் அந்த தேவையற்ற ஒரு சூழலை, சலசலப்பு உருவாக்குச்சு. அது கேட்டால் இந்து நிச்சயமாங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் சட்டத்தை மதிக்கிற சட்டத்தின் பிள்ளை, புரிதுங்களா? நாங்கள் நீதிமன்றத்தை இன்றளவு நாடிக்கிட்டு தான் இருக்கேன். சூழல் கருதி நீங்கள் செயல்படலைங்கிற விஷயம் இருக்குது. இவங்க வந்து எனக்கு உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாமல் இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நான். இல்லை, அப்போ இங்கே யாருமே இல்லைன்னா கூட அவங்களாம் ஆதரவு இல்லாமல் இருந்தால் நீங்கள் எப்படி தனி மனிதனை எப்படி சார் பண்ண முடியும்? தனி மரம் தோப்பாகாது இல்லையா? தனி மரம் தோப்பாக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு தீபம் தான் கோடி தீபமாக, புரிஞ்சுக்குங்க. தனி மனிதன் தானே கேஸ் போட்டது, தனி மனிதன் தானே கேஸ் போட்டது. இல்லை கோடி பேர் வந்தீங்களா, லட்சம் பேர் வந்தீங்களா? ஒரு மனிதன் தானே, பெட்டிஷனர் ஒரு நபர் தானே, நீங்கள் அந்த வழக்கில் இணைந்து கொண்ட பெட்டிஷனர் தானே. அப்போ வந்து தனி மனிதன் தோப்பாங்கிற விஷயம் இல்லைனா, சட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிமைகள் இருக்கு. எங்கள் ஐயா டாக்டர் சுப்பிரமணிய சாமி இருந்தார், தனி மனிதர் தான். அவர் செய்யாத சாதனையா?
2G யார் போட்டது? நீங்கள் கொடநாடு கேஸ் யார் போட்டது? முக்கிய ஆளுமைகளை ஜெயிலுக்கு தள்ளது யாரு? இல்லை சார், முல்லை பொறுங்க சார். சுப்பிரமணிய சாமி ஐயா தனி மனிதரா, அவர் பெரிய கூட்டத்தோடு உடையவர். இல்லை சார், அவர் ஒரு எம்பியா இருந்தாரு, எல்லாருக்கும் ஓகே சார். சட்டம் எம்பியா இருந்தவருக்கும் சாதாரண மனிதர்கள் இல்ல, ஒரு அனைவருக்கும் இந்து அமைப்புகள் ஆதரவு கொடுத்தனாலதான் அவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு. அந்த நிகழ்வே பொதுமக்களுக்கு தெரியாது. பொதுமக்கள் ரவிக்குமார் மட்டும் பண்ண எப்படி சார் வெளியே? சார், ராம ரவிக்குமாருங்க தனி மனிதனுக்காக நான் பேசவே இல்லை, புரிஞ்சுக்கங்க. பொதுமக்கள் வந்தார்கள், பக்தர்கள் வந்தாங்க. நீங்கள் மெரினா ஒரு கூட்டம் கொடுதுன்னு வச்சுங்க, ஜல்லிக்கட்டுல போய் நீங்கள் முன்னாடி நின்றுட்டு எல்லாம் நாங்கள் தான் சொல்ல முடியாது. இன்னைக்கு கிரிவலம் போய்கிட்டு இருக்கிறாங்க, மாதம் திருப்பரங்குன்றத்தில் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் போய் நின்று உங்கள் கிரிவலம் நீங்கள் சொல்லுவீங்களா? அது தவறுங்க. மக்கள் அவங்க சரியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ திருவண்ணாமலையில் போகிறாங்க, அது இந்திய கூட்டமா பக்தர்கள் கூட்டமா? பக்தர்கள் கூட்டம். அப்போ நீங்கள் போய் முன்னாடி நின்றுட்டு எல்லாம் எங்காலும் நீங்கள் சொல்லுவீங்க. எந்த இயக்கம், இந்து அமைப்புகள், பரிவார்கள் எதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையா? முருகன் தான் துணை இருந்தாலும் மற்றவங்களை நான் யாரும் சொல்ல விரும்பலை, மற்றவங்க துணை இல்லை. கண்டிப்பா. இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ண போறீங்க? திருப்பரங்குன்றம் உச்ச நீதிமன்றத்தில் நம்ம மேல்முறையீடு செஞ்சதில் இருநபர் அமர்வு கொடுத்த உத்தரவு, அதில் ஒரே ஒரு அந்த ப்ரேயரை நாங்கள் கேட்டிருக்கோம். மலை உச்சியில் கோயில் நிர்வாகம் தீபம் ஏற்றணுங்கிற விஷயத்த ஓகே, அதை ஏற்றட்டும். ஆனால் மலையில் குறிப்பிட்ட அளவிலான பக்தர்களை அனுமதிக்கணும்னு நாங்கள் கேட்டிருக்கோம். நீதிமன்றத்தில் இப்போ புதிய அரசு வந்த பிறகு மேல்முறையீடுக்கு வந்தாங்க. இந்த கீழே நடக்கக்கூடிய அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு உள்ளிட்ட எல்லா வழக்குக்கும் இந்த உத்தரவுக்கும் ஸ்டே கேட்டாங்க. உச்ச நீதிமன்றம் இந்த ஸ்டே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஏன்னா நீங்கள் இத்தனை நாட்கள் எங்கே போயிருந்தீங்க, ஏன் பேசலைன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் சட்டத்தை மதிக்கக்கூடிய நான் உச்ச நீதிமன்றத்தை கோயிலாக நான் நினைக்கிறேன். உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு கேட்டு வந்த அந்த முகாந்திர கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள மறுத்து தடையான கொடுக்க விரும்பலை, இல்லை முடியாதுன்னு சொல்லிடுச்சு. 8 வாரங்கள் கழித்து பதிலளிக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, நிச்சயமாக இந்த ஆண்டு திருப்பரங்குன்ற மலை உச்சியில் முருகப்பெருமான் அருளால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவால் தீபம் ஏற்றப்படுங்கிற செய்தியை நான் இங்கே பதிவு செய்கிறேன், ஆழமாக அழுத்தமாக. கண்டிப்பாக சார், நேரத்தை ஒதுக்கி பேட்டி மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.